கொச்சம்பலம் எனும் சாஸ்தா கோவிலில் பிரார்த்தனை செலுத்திவிட்டு பாபரின் தலைமையிலான இஸ்லாமிய தேவாலயத்துக்கு சென்று பிரார்த்தனை செய்கின்றனர். பின்னர் நடனமாடிக்கொண்டே எருமேலி தர்மசாஸ்தா கோவிலை நோக்கி புறப்படுகின்றனர். இங்கே காணப்படும் பிரதிஷ்டை வில்லும் அம்புமேந்திய தர்மசாஸ்தாவாகும். உதயணனை தோற்கடிக்க அன்று ஐயப்பனுக்கு உதவியவர்கள் காயங்குளத்திலும் அம்பலப்புழையிலும் உள்ள படை வீரர்களாகும். அம்பலப்புழை அரசரும் ஆலங்காட்டு தம்புரானும் ஐயப்பனுக்காக படை வீரர்களை ஒன்று சேர்த்தனர். அம்பலப்புழை பேட்டையாடலுக்கு பின்னர் ஆலங்காட்டு பேட்டை துள்ளல் நடக்கின்றது. பாபர், வெளுத்தவன், சீரப்பன், திறமூப்பன், இஞ்சிப்பாறை மல்லன், தலைப்பாறை முண்டன், புதுச்சேரி முண்டன், ஜெயந்தன் நம்பூதிரி, ஜெயசிம்மன் போன்றோர் ஐயப்பனின் வாழ்க்கையுடன் தொடர்புள்ளவர்கள். பேட்டை எருமேலி சாஸ்தா கோவிலினுள்ளே செல்லும்போது அனைத்து ஆச்சார விதிகளையும் கடைபிடித்து பாபர் சுவாமியின் பின் தலைமுறையினை சார்ந்த பிரதிநிதியை வரவேற்று பிரசாதம் தரப்படுகின்றது. காட்டினுள்ளே சென்ற ஐயப்பனும் படைகளும் காளகட்டியில் தங்கி ஓய்வெடுத்து போர் முறைகளை பயிற்சி அழுதை நதி கடந்து பாபரின் தலைமையிலான படைகள் மின்னலாக எதிர்த்து சாடி புதுச்சேரி முண்டனை வென்றனர். மீண்டும் போர் செய்து தலைப்பாறை கோட்டையை பிடித்தனர். கொச்சுகடுத்தையும் பாபரும் தலைமை தாங்க படைகள் கொடியவனான உதயனை தோற்கடித்தன. உதயனை கொன்று கோட்டையையும் அழித்தனர். அன்றைய போரின் நகல் போன்று இன்றும் அந்த பழைய பாதை வழியாக பேரூர் தோட்டம் வந்து நீராடி இரும்பு நிகரை வழியாக காளகட்டியில் வந்து சேர்ந்து ஓய்வெடுத்து அழுதை தோட்டிலிருந்து கல்லெடுத்து கொண்டு இஞ்சிப்பாறை கோட்டையையும் கரிமலையையும் கடந்து பம்பை நதிக்கரையில் வந்து சேர்கின்றனர். மகாகோடி சூரிய பிரகாசம் கராம்போருஹன்யஸ்தவேத்ரம் சுரேஷம் பரம் ஜோதிரூபம் பஜே பூதநாதம் பரம் ஜோதிரூபம் பஜே பூதநாதம் ஹரிஷான சம்யுக்த சக்தியைகவீரம் கிராதாவதாரம் கிருபாபாங்கபூரம் கிரீடாவதம் சோஜ்வலத் பிஞ்சபாவம் பரம் ஜோதிரூபம் பஜே பூதநாதம் பரம் ஜோதிரூபம் பஜே பூதநாதம். கொல்லம் ஜில்லாவில் காட்டின் இயற்கை அழகுடன் காட்சி தரும் ஆலயங்களில் குளத்துப்புழை கோவில் பாலசாஸ்தாவிற்கு உரியது. குளத்துப்புழை ஆற்றின் மீனூட்டு விழாவிற்கும் தனிச்சிறப்புண்டு. வர்ணாசிரம தத்துவத்தை அடித்தளமாக கொண்டு எழுப்பப்பட்ட குளத்துப்புழை, அச்சன் கோவில், ஆரியங்காவு ஆலயங்கள் குறிப்பிடத்தக்கன. அச்சன் கோவில் ஆலயத்தில் பகவான்
பூர்ண புஷ்கலாதேவி சமேதராய் கிரகஸ்த வடிவில் காட்சி தருகிறார். ज्योतिरूपं भजे भूतनाथं परं ज्योतिरूपं भजे भूतनाथम्. पृथिव्यादिभूतप्रपञ्चान्तरस्थं पृथग्भूतचैतन्यजन्यं प्रशस्तं. 4 திசைகளிலிருந்தும் வரும் பக்தர்கள் மலைப்பாதைகள் வழியாக வந்து சேர்கின்றனர். மவுண்ட் எஸ்டேட்டிலிருந்து பெரியார் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோவில், சுப்பிரமணிய சுவாமி கோவில், வல்லக்குடைமலை வழியாக சிற்றம்பலமேட்டிற்கு வரும் பக்தர்கள் சபரிமலையின் கிழக்கு திசையை வந்து அடைகின்றனர். பம்பா நதிநீர் பக்தி உணர்வையும், பூங்காவனங்கள் வைராக்கிய உணர்வையும், மலை அடுக்குகள் ஞான உணர்வையும் அளிக்கின்றன. யோக சாத்திர முறைப்படி பிரபஞ்சம் என்பது புருஷனும் இயற்கையும் ஆகும். தந்திர சாத்திர முறைப்படி சிவமும் சக்தியும் ஆகும். வேதாந்த சாத்திர முறைப்படி பிரம்மமும் மாயையும் ஆகும். புராணங்கள் பிரபஞ்சத்தை ஜெகதீசன் என்றும் ஜெகதாம்பிகை என்றும் அழைக்கின்றன. வண்டிப்பெரியார் வழியே செல்கின்ற காட்டுப்பாதையின் நடுவில் திருவிதாங்கூர் அறநிலையத்துறை புதிதாக திரு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஒன்று எழுப்பியுள்ளது. இக்கோவில் ஐயப்ப பக்தர்கள் போகும் வழியில் இளைப்பாறும் இடமாகும். ராஜாம்பாறையிலிருந்து பம்பை கடவு, ஆனைவட்டம், சரங்குத்தி ஆல்கரை என்னும் பாதைகள் வழியாக வந்து சபரிமலையின் தென் திசையில் வந்து சேர்கின்றனர். முண்டைக்கயம், குமுளி, பெரியார், வண்டி பெரியார், மதம்பை எஸ்டேட், பன்னியாறு, சிற்றம்பலமேடு, பொன்னம்பலமேடு எனும் பாதைகள் வழியாக சபரிமலையின் வடதிசையில் உள்ள பாண்டிதாவளத்தில் வந்து சேர்ந்து சன்னிதானத்தை அடைகின்றனர். சபரிமலையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் தென்கிழக்காக பொன்னம்பலமேடு காணப்படுகிறது. வண்டி பெரியாருக்கும் யானைத்தோடுக்கும் நடுவில் காணப்படுவது திருப்பம்பை. நல்ல தண்ணீர் நிறைந்த 2 குளங்களும் மரங்களும் உள்ள புல்குன்றே பொன்னம்பலம். பத்தனம்திட்டை சாலக்கயம் வழி பம்பை நதிக்கரையில் வந்து சேர்கின்ற பக்தர்கள் அப்பாச்சிமேடு, நீலிமலை, சபரிபீடம், சரங்குத்தி வழியாக ஐயப்ப சந்நிதியை அடைகின்றனர். பிறவி துன்பத்தின் பயன்களான புண்ணியத்தையும் பாவத்தையும் இரு முடிகளாக கட்டி பரமானந்தத்தை அருளுகின்ற பரபிரம்ம மூர்த்தியின் அருகாமையை தேடி பக்தர்கள் புறப்பட்டு வருகின்றனர். வேத மந்திரங்களால் செய்யப்படுகின்ற பிரம்ம வேள்வி, பித்ரு தார்ப்பணம், நெருப்பில் நெய் சொரிந்து செய்யப்படும் தேவ வேள்வி, பறவை விலங்கினங்களுக்கு உரிய பூத வேள்வி, விருந்தினருக்காக செய்யப்படுகின்ற மானிட வேள்வி போன்றவற்றை செய்கின்றவர்களுக்கு எந்த பாவ துன்பமும் கிடையாது என வேதங்கள் குறிப்பிடுகின்றன. பிரம்மரந்திர ஸ்வதந்திரம் சுஷாந்தம் திருடம் நித்ய நிர்வாணமுத்பாசயந்தம் பரம் ஜோதிரூபம் பஜே பூதநாதம். போரில் இறந்து போன படை வீரர்களுக்கு ஐயப்பன் பலி போட்டார் என்பதை குறிப்பிடுவதற்காகவும், வனவாசத்தின் போது ராமன் தன் தந்தையின் இறப்பு செய்தியை அறிந்து பம்பை நதிக்கரையில் பிதுர் தர்ப்பணம் செய்வதை சுட்டுவதாகவும் பம்பை நதிக்கரையில் பலிபூஜை நடக்கின்றது. என் தந்தை வழியே பிறந்தவர்களுக்கும் அதுபோன்று தாய் வழி குலத்தினருக்கும் 2 பிறப்புகளில் என்னை சேவித்தவர்களுக்கும்
நான் உதவி கேட்டவர்களுக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், எனக்கு உதவிய விலங்குகளுக்கும், மரங்களுக்கும், வெளிப்படையாகவும் மறைவாகவும் எனக்கு உதவி செய்தவர்களுக்கும், பிறப்புக்கள் தோறும் என்னுடன் இருந்தவர்களுக்குமாக நான் இந்த அரிசியையும் எள்ளையும் மலர்களையும் சமர்ப்பித்து தர்ப்பணம் செய்கிறேன். கோடானு கோடி பிறப்பு இறப்புகளின் வாயிலாக வந்து பூமியின் 7 கண்டங்களிலும் இப்போது வசிக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான் இதோ சமர்ப்பிக்கிற தீர்த்த நீர் அனைத்து மங்களங்களும் அளிக்கட்டும். அன்னதானமே தானங்களில் சிறந்த தானம். வரிசையாக பொது இடங்களில் பக்தர்கள் உணவு தயாரித்து ஐயப்பனுடன் இருந்து சிறந்த விருந்து உண்கின்றனர். மதமாச்சரியங்களை போரில் கீழடக்கி ஆன்மீக ஒளியை பரவச் செய்வதற்காக வண்ண தீபங்களுடன் பம்பை விளக்கேற்றி கொண்டாடப்படுகிறது. ஆழிப்பூஜையும் தீவணக்கமும் நிகழ்த்தி ஐயப்பனுடன் சித் சமாதி அடைய பக்தர்கள் புறப்பட்டு செல்கின்றனர். கோட்டைகளை வென்று ஐயப்ப சன்னதி நோக்கி வந்த படை வீரர்கள் நீலிமலை, அப்பாச்சிமேடு, சபரி ஆசிரமம் எனும் பாதைகள் வழியாக வந்து நடுவில் உள்ள ஆலமரத்தின் கீழே தங்களுடைய ஆயுதங்களை உதறிவிட்டு சென்றனர். இதனை நினைவுபடுத்தும் பொருட்டு பக்தர்கள் ஆலமரம் நின்ற இடத்தில் அம்பு எறிகின்றனர். மண்டல பூஜை நாளில் சுவாமி ஐயப்பனுக்கு சாத்தப்படும் தங்க அங்கி ஆரன்முழா பார்த்தசாரதி கோவிலிலிருந்து புறப்படுகிறது. 1973 திருவிதாங்கூர் அரசர் திரு சித்திரை திருநாள் காணிக்கையாக சமர்ப்பித்ததே 450 பவுன் எடையுள்ள தங்க அங்கி. ஆரன்முழா ஆலயத்திலிருந்து ஆடம்பர சிறப்புகளுடன் புறப்படும் தங்க அங்கி பல ஆலயங்களில் வரவேற்பினை பெற்றுக்கொண்டு சன்னிதானத்தை வந்தடைகிறது.
பம்பை கணபதி கோவில் நடையில் வைத்து ஆரத்தி எடுத்து ஐயப்ப விக்கிரகத்தை வரவேற்கின்றனர். மண்டல பூஜை திருவிழாவிற்காக தங்க அங்கி சபரிமலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தங்க அங்கியை அறநிலையத்துறையினர் வரவேற்று தீபாராதனைக்கு தயாராகின்றனர். சபரிமலை கோவிலின் 100 அடி தூரத்தில் வடக்காக அன்னதான மண்டபம் காணப்படுகிறது. சபரிமலையில் வருகின்ற பக்தர்கள் தினமும் ஐயப்ப சுவாமியின் பிரசாதம் போன்று அன்னதானம் வழங்குகின்றனர். ஆச்சன் கோவிலின் கரையில் புனித நினைவுகளை சுமந்து கொண்டு பந்தளம் அரண்மனை நிற்கிறது. எல்லா ஆண்டும் மார்கழி திங்கள் 26ஆம் நாள் பந்தள நாட்டு அரண்மனையின்
வலிய கோயிக்கல் சாஸ்தா ஆலய சன்னதியிலிருந்து பகவான் அணியும் திருவாபரணங்கள் மிக ஆரவாரத்துடன் ஊர்வலமாக சபரிமலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. திருவாபரண பெட்டகங்களை கடும் விரதனிஷ்டையில் வாழும் ஐயப்ப பக்தர்கள் தலையில் சுமந்து கொண்டு வருகின்றனர். வீரசங்கிலி, நவரத்ன மோதிரம், பளிங்கு மாலை, வில்வ இலை மாலை, எருக்கம்பூ மாலை, திருமுகம், கிரீடம், தங்கச் சுற்றிகை, வெள்ளி அம்புகள் போன்றன பகவானின் திருவாபரண சேகரிப்பில் உட்படுகின்றன. நீள் சதுர பெட்டகத்தில் மாளிகைப்புறத்தம்மாவின் அணிகலன்களும் பட்டு கொடிக்கூரை போன்றனவும் இருக்கின்றன. அரச குடும்ப பிரதிநிதி ஒருவர் திருவாபரண ஊர்வலத்துடன் வருகிறார். விஷ்ணு மாயையில் தோன்றிய சுவாமி ஐயப்பனின் பாலப்பருவம் முதல் இளமை பருவம் வரையிலான நினைவு தடங்கள் இந்த அரண்மனையில் நிறைந்து நிற்கின்றன. पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तम् गोविन्दयोगीन्द्रमधास्य शिष्यम् श्रीशङ्कराचार्यमधास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यम् तन्त्रोडकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरुं सन्ततमनतोऽस्मि। जन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखा वन्दे वाल्मीकि कोकिलम् वन्दे वाल्मीकि कोकिलम्। श्री स्वामिये शरणमय्यप्पा।
ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீ சுவாமியே. விரத ஆச்சாரங்களுடன் சுவாமியின் திருபாபரண பெட்டி புறப்படுகிறது. கடுத்த சுவாமி, கருப்பு சுவாமி, வெளிச்சப்பாடு என்று சொல்லப்படும் சாமியாடிகள் போன்றோர் திருபாபரண பெட்டியுடன் வருகின்றனர். சங்கு பஞ்சவாத்தியங்கள் ஒலிக்க ஆலவட்டம், முத்துக்குடை, வெஞ்சாமரம் போன்ற அலங்காரங்களுடன் திருபாபரண பெட்டி திரு சன்னதியை வந்தடைகிறது. ரத்ன கிரீடம், மாலைகள், கடகங்கள், சுரிகை, பதக்கம் போன்றனவற்றால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி ஐயப்பனின் திருச்சன்னதி நடை தீபாராதனைக்காக அடைக்கப்படுகிறது. சரணமையப்பா. ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா. மகர சங்கராந்தி பூஜையின் புண்ணிய நாள் தை திங்கள் 1. சபரிமலையின் மகர சங்கராந்தி நாளில் மாலை தீப ஆராதனைக்கு சுவாமி ஐயப்ப விக்கிரகத்தில் சாத்துவதற்கான திருபாவரணம் மார்கழி திங்கள் 26ஆம் தேதி பந்தளத்திலிருந்து புறப்படுகிறது. தை திங்கள் 1 தேதி சபரிமலை வந்தடைகிறது. திருபாபரணங்கள் அணிந்த திருமெய்யையுடைய சுவாமி ஐயப்பனை தீபாராதனை நேரத்தில் தரிசனம் செய்தல் மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது. பக்தர்களின் சரண கோஷம் கடல் போல் ஆர்ப்பரிக்க, மணிகள் முழங்க, மங்கள நாதங்கள் ஒலிக்க, வெடியோசைகள் எழும்ப பகவானை தரிசிக்கும் பக்தர்கள் பரமானந்தம் அடைகின்றனர். இந்த தீபாராதனை நேரத்தில் பொன்னம்பலமேட்டில் தேவர்களும் ரிஷிகளும் சுவாமி ஐயப்பனுக்கு தீபாராதனை நடத்துகிறார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கோவில் தீபாராதனை பார்த்த பின்னர் திருக்கோயிலின் கிழக்கு பக்கமாக திரும்பி பக்தர்கள் பக்தி பெருக்குடன் சரணம் பாடிக்கொண்டு வணங்குகிறார்கள். அவ்வேளை கிழக்கு பக்க மலைமேல் ஒரு திவ்ய ஜோதி தென்படுகிறது. திட்டவட்டமாக பூமி தண்டின் தட்சிணாயன ரேகையிலிருந்து உத்தராயண ரேகையை நோக்கி சென்று சேரும்போது இருள் மயங்கும் வேளையில் உதிக்கின்ற விண்மீனே மகர ஜோதி.
மகனிடம் அன்பு கொண்ட பந்தள நாட்டு அரசர் தன்னுடைய வளர்ப்பு மகனான சுவாமி ஐயப்பனை வணங்குவதற்காக சபரிமலைக்கு வருகிறார். அரச குடும்பத்தின் வழக்கப்படி தாந்திரிகள் அரசருக்கு உடைவாள் அளித்து வரவேற்று மணிமண்டபத்திற்கு அழைத்துச் செல்கின்றனர். உலகளாவிய புகழ்மிக்க கலைஞர்கள் தங்களின் கலை படைப்புகளை சுவாமி ஐயப்பன் முன்பு நிகழ்த்தி சமர்ப்பிக்கின்றனர்.